ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அருண். பிக் பாஸ் சீசன் 7 13வது வாரம் நாமினேஷன் வந்து போயிட்டுருக்கு. இதில் நாமினேட் ஆனவங்க யாராவது பார்த்தீங்கன்னா தினேஷ், மணி, விஜயவர்மா, விஷ்ணு, ரவீனா, நிக்சன், மாயா. நாமினேட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 பேர். நாமினேட் ஆகாத யாராவது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, பூர்ணிமா, விசித்ரா, இவங்க 3 பேர் நாமினேட் ஆகலாம். நாமினேட் ஆனவங்கள செகண்ட் டே ஓட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க, யார் லீஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா தினேஷோட ஓட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95,472 ஓட்டு வாங்கியிருக்காரு, 22.73%. செகண்ட் ப்ளேஸில் இருக்க பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 82,573 ஓட்டு வாங்கியிருக்காரு, 19.66%. இவங்க 2 பேருக்குள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வருது. மூணாவது இடம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பார்த்தீங்கன்னா 65,097 ஓட்டு வாங்கியிருக்காரு, 15.5%. மணிக்கும் விஷ்ணுக்கும் ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வருது. நாலாவது இடம் யார் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா பார்த்தீங்கன்னா 54,778 ஓட்டு வாங்கியிருக்காரு, 13.04%. விஜயவர்மாவுக்கும் விஷ்ணுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வருது. அஞ்சாவது இடம் பார்த்தீங்கன்னா ரவீனா 46,319 ஓட்டு வாங்கியிருக்காங்க, 11.03%. விஜயவர்மாவுக்கு ரவீனாவுக்கு உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வருது. ஆறாவது இடம் பார்த்தீங்கன்னா நிக்சன் 40,180 ஓட்டு வாங்கியிருக்காரு, 9.56%. ரவீனாக்கும் நிக்சனுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வருது. கடைசி பிளேஸ் யார் பார்த்தீங்கன்னா மாயா வந்து பார்த்தீங்கன்னா 35,687 ஓட்டு வாங்கிறாங்க, 8.42%. மாயாவுக்கு நிக்சனுக்கு ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,000 ஓட்டு வித்தியாசம் வருது. ஓட்டு வந்து எப்படி ஒன்றா சேஞ்ச் ஆகலாம், அதனால் சொல்ல முடியாது. இது வந்து செகண்ட் டே ஓட்டு ரிசல்ட்டு தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் மாயா பண்ணுற வேலைக்கும் நிக்சன் பண்ணுற வேலைக்கும் புள்ளி கேங் குரூப்லேருந்து யாரோ ஒருத்தர் போவாங்க. கண்டிப்பாக நிக்சன் போகலாம், இல்லை மாயா போகலாம். ஆனால் மாயா போனான்னா ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது, இன்னும் இருக்கிறது ஒரு 2 வாரம் இருக்குது. ஸோ அதனால் மாயாவை இப்போ வச்சுக்கிட்டு கடைசியில் வெளியே போங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நிக்சன் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஓட்டு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து 10,000 ஓட்டு வந்து வித்தியாசம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாயா தான் வெளியே போவாங்க, நிக்சன் வந்து சேவ் ஆவார். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருண்.